ஆளுநர் நடக்கும்போது சிவாண்ணா வந்து பேசிக்கிட்டு இதெல்லாம் வந்து நாங்கள் வந்து திமுகவுடைய எதிர்ப்புனோ இல்லை திமுக வந்து நாங்கள் வந்து இந்த விஷயத்துல வந்து கடுமையாக வந்து எல்லாரும் சேர்ந்து இதற்கான சொல்யூஷன் என்னன்னா சட்டம் நிறுத்தி வைக்கப்படணும். உச்சநீதிமன்றம் அதன் அடிப்படையில் தமிழக அரசு இந்த கேஸ் வடநாடு விஷயத்துல நீங்க திருமாவளவன் சொல்லி அவர் மட்டும் தான் சொல்லியிருக்காரு. ஆனால் தமிழ் கட்சிகள் இருந்து யாருமே பேசுகிறாங்க. ஒரு காலகட்டத்தில் ஆய்வு பண்ணல, அறிக்கை கூட ஆய்வு பண்ணி ரிப்போர்ட் வந்திருக்கு. எங்களுடைய பிரச்சாரத்தை சொல்லல, இதை வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணி 6 மணிக்கு முடிச்சுட்டு போறது தமிழக கிடையாது. இது நிரந்தர ஒரு அதாவது வடநாடு அதாவது மதுரை ஹைகோர்ட் மதுரையோடைய உயர்நீதிமன்றம் தெளிவாக பொய்த்தாளர் ஜாப் பண்ணி இந்த மாதிரி சாதி ரீதியான பிரச்சனைகள் சரியாக அந்த இடத்திற்கு அதிகாரிகள் தீர்ப்பு இந்த அதிகாரிகள் வந்து தயாரா இல்லை அப்படின்னு உயர்நீதிமன்றம் வந்து பதிவு பண்ணாங்க. இதுக்கு மேல வந்து இந்த அரசு வந்து எந்த அளவுக்கு செயல்படாம இருக்குங்கிறது சொல்லவே முடியாது. எல்லா விஷயத்திலையும் பாத்தீங்கன்னா நீங்க பொதுவா பொள்ளாச்சி விஷயம் பாலியல் வன்கொடுமை வந்து தீர்ப்பு இது நாங்க தான் சொல்லுவோம் அப்படின்னு வந்து ஒரு விளம்பரமானதாக இருந்தா அந்த பிரச்சனை ஆனவுடனே நியூயர் அன்னைக்கு அவர் போனாரு பார்த்தாரு. ஆனால் அதுக்கப்புறம் பிரச்சனைகள் வந்து அதிகமாச்சு. முதலமைச்சர் பலமுறை சந்திச்சாரு, மக்களுக்காக போய் நின்றாரு. அதுக்கப்புறம் அந்த ஊர் மக்கள் வரும்பொழுது அவரை பார்க்கும்போது நானும் இருந்தேன். அந்த ஊர் மக்கள் நானே பார்த்தேன். ஆபீஸ் வந்திருக்காங்க, என்னோட தான் வந்து லெஸ் ஆகிறாங்க. அந்த ஊர் மக்கள் நடந்த ஆரம்பத்துல தான் அந்த பிரச்சனையை சொன்னாங்க. அந்த பிரச்சனைகள் அந்த முனிராஜா கேள்விப்பட்டிருக்கீங்க, அவர் வந்து தனிப்பட்ட முறையில் அந்த பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கும்போது அண்ணன் திருமாவட்டம் வந்து ஓகே இந்த கவர்மெண்ட் வந்து நியாயமா விசாரிச்சு ஒரு முடிவெடுக்கணும். ஆனால் யாரு வந்து அந்த மனத்தண்ணி தண்ணி குடிச்சாங்க அதே மக்கள் வந்து அதுக்கப்புறம் அந்த வேண்டுவரையில அறிவிக்கப்படாத ஒரு எமர்ஜென்சி ஏன் பிசிகாவுடைய தோழர்கள் தொலைபேசி செயலாளர்கள் நிறைய பேர் போகும்போது நிறைய பேர் வந்து அந்த அறிக்கை அண்ணன் திருமாவளவன் எனக்குடைய தகவல்படி அண்ணன் திருமாவளவன் அந்த 3 பேர் காவல்துறையினர் போகக்கூடாது. இதுதான் நான் ஒரு தலித் மக்கள் தன்னுடைய கடினமான யூனியன் விங்கர்ல வந்து ஒரு பேட்டி கொடுத்திருக்காங்க 3 பேரும். அதாவது இந்த தண்ணி குடிக்கும் பொழுது ஏற்பட்ட அவமானத்தை விட நாங்க தான் இந்த தண்ணியில வந்து மலத்தை கலந்தோம்